வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். என்ன சார் ஒரே எம்ஆர்எஸ் புகழ் தான் எங்க பார்த்தாலும். ஒரு கம்பெனில நுழைஞ்சாலுமே உங்க வால் கிளாக் அப்புறம் பார்த்தா மிஷின் எல்லாம் எம்ஆர்எஸ்ல தான் சப்ளை பண்ணாங்க அப்படின்னு. நல்லா அந்த அளவுக்கு எங்க போனாலும் எம்ஆர்எஸ் தான். இப்ப நிறைய மிஷின் வந்திருக்கா சார்? நிறைய மிஷின் வந்திருக்கு மேடம். எங்க கிட்ட வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் மிஷின்லயே பேசிக் மிஷின் இருக்கு. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். 2500 ரூபாவா? ஆமா, சில பேர் வந்து அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால இது வந்து 2500 ரூபாய்க்கு தரும். ரெண்டாவது, இதுக்கு வாரண்டியும் இருக்கு. 1 வருஷம் வாரண்டி முடிஞ்சாலும் ஃப்ரீ சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், அப்புறம் 3500. இது மோட்டரோட இருக்கிறதுனால 4000 ரூபாய். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சிங்கர் மிஷினு, அதுலயே உஷாலையும் இருக்கு. 4000 ரூபாய். சில பேர் எனக்கு வந்து எனக்கு சின்ன மிஷின் வேணாங்க, அதுலயே வந்து பெரிய மிஷின் வேணும்னு கேட்பாங்க. அந்த பெரிய மிஷின்ல அம்பர்லா பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். அதுலயே ஒர்க் மேடு பாத்தீங்கன்னா 4500 ரூபாய். அதுலயே இந்த லோக்கல் பிராண்டு அந்த மாதிரி எடுத்தா 3500 ரூபாய். இல்லைங்க எனக்கு பழசு வேண்டாம், ஒரு தடவை தான் வாங்க போறேன், எனக்கு புதுசே வீட்டு மிஷின் கொடுங்கன்னு சொன்னாக்கா எங்க பிராண்ட் எடுத்தீங்கன்னாக்கா 9500 ரூபாய் லைஃப் வாரண்டி. அப்ப சூப்பரா இருக்கும் மிஷின், பெரிய டேபிள். இல்ல எனக்கு பிராண்டட் மிஷின் வேணும்னு சொன்னா உஷா, மெரிட்டு இது மாதிரி மிஷின் தான் நாங்க வச்சிருக்கோம். புதுசாவும் நாங்க கொடுக்குறோம், வாரண்டியோட 2 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம். இங்க ஹோல்சேல் கடைன்றதுனால ரேட்டு சீப்பா இருக்கும். உஷா வந்து 6600 ரூபாய். சார், இப்போ டொமஸ்டிக் மிஷினை பத்தி சொல்லிட்டீங்க. இதுலயே இப்போ பவர் மிஷின்ல செகண்ட் ஹேண்ட் பத்தி சொல்லுங்க. இருக்கு. பவர் மிஷின் செகண்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்டிங் ஆகுது 6500 ரூபாய். இந்த மிஷின் பெரிய மோட்ரு, கிளச் மோட்ரு போட்டிருப்பாங்க. இதுவும் நல்லா 5 வருஷம் ஓடும், 1 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறோம். அதே போல இந்த ஜெம்சி இருக்கு. இது 7500 ரூபாய் தான். 7500, 7500 இதெல்லாம் இதுக்கெல்லாம் 1 வருஷம் வாரண்டியும் இருக்கு. மிஷினும் வந்து சூப்பரா இருக்கும். இதுல வந்து யூசேஜ் கம்மி. டேபிள் கொஞ்சம் பழசா இருந்தாலும் இது யூசேஜ் கம்மி, அதனால தான் நாங்கள் 1 வருஷம் இதுக்கெல்லாம் வாரண்டி கொடுக்குறோம். சிறுபா இருக்கு. இல்லை எனக்கு பழைய மிஷின் தான் இருந்தாலும் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புது மிஷின் தான் இருக்கணும், கடைக்கு நான் போட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்க, புது டேபிள், புது பலகை எல்லாம் போட்டிருக்கோம் ஸ்டாண்டோட. மோட்ரு பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோட்ரு. அந்த மாரி போனீங்கன்னா உங்களுக்கு 14000 ரூபாயில கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து கீழே வச்ச மோட்ரு வேண்டாம், மேலேயே டைரக்ட் டிரைவ் வேணும்னு கேட்பாங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. புது டேபிள், புது ஸ்டாண்டு, புது மோட்ரு எல்லாம் பக்காவா இருக்கும். 1 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம். இது எடுத்தீங்கன்னா 15500 ரூபாய் இன்க்ளூடிங் டாக்ஸ். 1 வருஷம் வாரண்டி. சார், இப்போ செகண்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஜுக்கி, எம்ஆர்எஸ் ஜுக்கி, சிறுபா இருக்கு, பிரதர் இருக்கு. ஏன் சார் ஜாக் இல்லை? அது இன்னும் கரெக்ட் தான் மேடம். இந்த ஜாக்கு, ப்ரூஸு, டேக்கிங்கு, பைசனு என்னென்னமோ வருது, ஜாக்கன் அப்படின்னு சில மிஷின் எல்லாம் மார்க்கெட்ல லான்ச் ஆகுது, வரும் போகும். அது என்ன காரணம்னா அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே மாடலை மாத்திட்டே இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாக் எடுத்துங்க, இவங்க மார்க்கெட்ல வந்து 12 வருஷம் தான் ஆகுது. 87 போட்டாங்க, 89 போட்டாங்க, அதெல்லாம் இப்போ மார்க்கெட்ல கிடையாது ஒண்ணு கூட. அதுக்கப்புறமா வந்து இவங்க இந்த மாதிரி ப்ளூ கலர்ல போட்டாங்க, F2 போட்டாங்க இல்ல, F3 போட்டாங்க இல்ல, F4 இப்போ உயிர் ஊசல் ஆடி இருக்கு, F5 வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் இப்போ பார்ட்ஸே கிடைக்கிறது இல்லை. இப்போ F6 போட்டிருக்காங்க. இங்க பாருங்க F6. இந்த F6 புது மிஷின்ல என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இங்க இருக்க வேண்டிய குறுக்க இங்க தூக்கி வந்து போட்டாங்க. இதெல்லாம் ஃபியூச்சர்ல இதுக்கு பார்ட்ஸ் கிடைக்காது. போர்டை ஒரு தடவை இங்க, ஒரு தடவை போர்டு இங்க இப்படின்னு மாத்தி மாத்தி போடுறதுனாலதான் இந்த மற்ற பிராண்டு மிஷின் எல்லாம் 3 வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் செல்லுக்கு எப்படி 3 வருஷம் கழிச்சு எதுவுமே பார்ட்ஸ் கிடைக்காது, இது இல்லைங்க அது இல்லைங்க சொல்லிட்டு உங்களை புது செல்லு வாங்க வைப்பாங்க. அது மாதிரிதான் இப்ப இருக்கிறவங்க மார்க்கெட்ல அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா எங்க எம்ஆர்எஸோ இல்ல ஒரிஜினல் ஜுக்கியோ அவங்க வந்து ஒரே மாதிரி போடுவாங்க. எதை போட்டாலும் அவங்களுக்கு பார்ட்ஸ் கிடைக்கும். நீங்க 15 வருஷம் கழிச்சு போனா கூட ஜுக்கிக்கும் பார்ட்ஸ் கிடைக்கும், எங்க எம்ஆர்எஸ் ஜுக்கிக்கும் பார்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா எங்க எம்ஆர்எஸ் ஜுக்கி நாங்க ஜுக்கியை ஃபாலோ பண்ணி தான் நாங்க சைனா மிஷின்ல கொண்டு வரோம். அவங்களும் சைனா தான், ஆனா அவங்க பிராண்டட். நாங்களும் சைனால தான் ப்ரொடக்ஷன் பண்றோம், நாங்களும் கொண்டு வரோம். அதனால வந்து பார்ட்ஸ் தாராளமா கிடைக்கும். செகண்ட்ஸ்ல வந்து ஜாக்கு மற்ற மிஷின்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் நோண்டி அது குடலை உருவி வேற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் ஓடும், கொஞ்ச நேரம் ஓடாது. நாங்க வாங்க போற இடத்துலயும் அது ரிப்பேர்ல தான் இருக்கும். அதனால ஜாக்கை கொண்டு வந்து வாரண்டியோட எங்களால விற்க முடியாது. அதனால ஜாக்கோ, ப்ரூஸோ, மேகியோ, டேக்கிங்கோ இந்த மாதிரி மிஷின்லாம் நாங்க வாங்குறதே கிடையாது. ஒன்லி ஜுக்கி டைப்ல ஜெம்சி கூட விற்போம். நாங்க முன்னாடி நான் ஜெம்சி டீலர் தான், மெயின் டீலர்.
அந்த ஜெம்சி கூட செகண்ட் ஹேண்ட் வாங்கி விற்க முடியும், ஆனா மற்ற மாடல்லாம் வாங்கி விற்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்க ஜாக்கை வாங்கிட்டாலும் எங்களை வாரண்டின்ற மாதிரி கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, எங்க கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க, இப்ப காலத்துக்கு ஏற்ப லேட்டஸ்ட் மிஷின் வாங்கியிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த மிஷினை கூட நாங்க ரெடி பண்ணி 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஆனா அந்த ஜாக்குக்கெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டை வாங்கி வந்து வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. சில பேர் சின்ன சின்ன ஆளுங்க, 3ஆம் தர ஆளுங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நாங்க பண்றது இல்லை. சில பேர் செகண்ட் ஹேண்ட்ஸ்ல எனக்கு சைனா வேண்டாம், ஒரிஜினல் ஜப்பான் தான் வேணும்னு சொல்லுவாங்க. இதோ இருக்கு ஜப்பான் மிஷினு யூபிடி. இது பாத்தீங்கன்னா புது மிஷின் இப்போ வாங்க போனா கூட 55,000 ரூபாய். இதுவும் வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் மாதிரி தான், டைரக்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கரண்ட் சேவ் பண்ணி கொடுக்கும். பிரதர்லயும் வச்சிருக்கோம், ஜுக்கிலையும் வச்சிருக்கோம். இது 19,500 ரூபாய், 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நல்லா இருக்கும் மிஷின். சார் இப்ப பழைய மிஷின் பத்தி பார்த்தாச்சு, இப்போ புது மிஷின் பத்தி சொல்லுங்க சார். வாங்க போறது ஒரு தடவை தான் மிஷினு, எனக்கு பழசு வேண்டாம், எனக்கு புதுசே கொடுங்கன்னு கேட்பாங்க. புதுசுலயே நாங்க எல்லா பிராண்டை வச்சுக்கிறோம். உஷா, சிங்கர், ஜுக்கி, பிரதரு, ஜாக்கு, அப்புறம் எங்க எம்ஆர்எஸ் ஜுக்கி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து சிங்கரு, உஷா வந்து கேட்டீங்கன்னா 2 டேஸ்ல கொடுத்துருவோம். ஜுக்கி வந்து காஸ்ட்லி மிஷின்னால நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, அப்படி வேணும்னாலும் நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். பிரதரும் அதே மாரி தான். ஏன்னா ஒரிஜினல் ஜப்பான் மிஷின்லாம் வாங்க போனா 55,000 ரூபாய். ஜுக்கிலாம் பேசிக் மாடலு ஒரிஜினல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங். அது கம்மி உள்ளதெல்லாம் அது கல்கத்தால இருந்து வர டூப்ளிகேட்டா இருக்கும். ஒரிஜினல் ரேட்டு ஜாஸ்தி. அதனால மேக்சிமம் எல்லாரும் இந்த விளம்பரம் நிறைய உள்ள ஜாக் பக்கம் வருவாங்க. ஜாக்ல என்ன ஒரு குறைன்னா, எங்கிட்ட ஜாக்கும் இருக்கு. ஜாக்கோட ரேட்டு வந்து இப்போ அடிக்கடி போர் நடக்கிறதுனால ஏத்துறாங்க இறக்குறாங்க, அதனால ரேட்டை வந்து சொல்ல முடியல. ஆனா வெளியில என்ன ரேட்டோ அதை விட 1000 ரூபாய் நாங்க இங்க கம்மியா கொடுப்போம். நான் வாரண்டியோட கொடுக்குறோம், 2 இயர்ஸ் வாரண்டி. இந்த ஜாக்கு பொறுத்தவரையிலும் எதுக்கு நிறைய பேர் இப்போ வாங்குறது இல்லைன்னா, இப்போ மாடல் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கிற போர்டு இங்க இருக்கும், இங்க இருக்கிற போர்டு இங்க இருக்கும், குறுக்கு எல்லாம் இப்படிலாம் மாத்துறாங்க. இப்போ நிறைய மாடல் போட்டாங்க, F3, F2, F4 இதெல்லாம் போட்டு இப்போ மார்க்கெட்ல ஒண்ணு கூட இல்லை. F6 இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கும் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. F6 அதே மாதிரி தான், அவங்க கையில இருக்கிற ஆண்ட்ராய்ட் செல்லு மாதிரி கையில ஓடுற வரலும் ஓடின்னு இருக்கும். ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கையில பார்ட்ஸ் இல்லை, நீங்க வேற செல்லு வாங்குங்க, இல்லைன்னா மிஷினை வந்து வேற மாடல் மாத்தி வாங்கிக்கேன்ற மாதிரி த்ரோயின் யூஸ்ல தான் இப்போ மிஷின் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. புரூஸு மற்ற எந்த மாடல் இருந்தாலும். ஆனா எங்க எம்ஆர்எஸ் ஜுக்கி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஜுக்கியை கம்பேர் பண்ணி போடுறோம். ஜுக்கியோட பார்ட்ஸ் தான் இதுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மிஷின் எங்க கிட்ட நல்ல மூவிங்கு. எங்களுக்கு என்ன விளம்பர வசதி தான் இல்லை, பெருசா நிறைய விளம்பரம் பண்ண முடியாது. ஆனா மிஷினு குவாலிட்டியா எங்களால கொடுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம், 7 தையல் மல்டி பர்பஸ், எல்லா ஃபேப்ரிக்கும் தைக்கலாம். ரெக்ஸினு, லெதரு, நார்மல் கிளாத் எல்லாமே தைக்கலாம். 7 டிச்சிங் இருக்கும். அதை தவிர மல்டி கைடு, ஜிப்பு கிப்பு, அப்புறம் ஸ்டோன் வச்ச ஜாக்கெட் எது வேணா தைக்கலாம். மிஷினோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 38 கிலோ இருக்கும். இது லாங் லைஃப் வரும். மோட்ரு பார்த்தீங்கன்னா அந்த ஜுக்கிக்கு வர கியூசிங் மோட்டர் தான் இதில் போட்டிருக்கோம். இது வந்து 24,500 ரூபாய். காம்ப்ளிமெண்ட் வேணான்னா 2,500. சில பேர் வந்து நான் டைலர் கடை தான் தைக்க போறேன், பொட்டிக் ஷாப் தான் தைக்க போறேன், எனக்கு 7 தையல் உள்ளது வேண்டாம், நான் பை தைக்க போறதில்ல, லெதர் தைக்க போறதில்ல, நார்மல் ஃபேப்ரிக் தான் தைக்க போறேன், எனக்கு 5 தையல் டிச்சிங் இருந்தா போதும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, 5 தையல் டிச்சிங். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் விற்கிறோம். காம்ப்ளிமெண்ட் வேண்டானா 21,500. அது என்ன காம்ப்ளிமெண்ட்டுன்னு நாங்க தனியா சொல்லி இருக்கிறோம். எதுலயே வந்து எனக்கு ஆட்டோ கட்டர் வேணும், டச்சு முடிச்சிட்டோன்னே சிஸ்ஸர் வேண்டாம், டச்சு முடிச்சோடனே தானா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகணும்னு சொல்றாங்க, அதுவும் வச்சிருக்கிறோம். அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25,500. காம்ப்ளிமெண்ட் வேண்டானா 23,000 ரூபாய். சார் இந்த ஃபீல்டு நம்ம 35 வருஷமா இருக்கிறதால நம்ம பிராண்டை வந்து நம்ம இந்த டைலரு அவங்க கிட்டலாம் சொல்றோம். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால இந்த மிஷின்லாம் ஓகே, ஜுக்கிக்கு ஈக்குவலா இருக்கு, எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. இப்போ லேர்னர்ஸ் வராங்க, கத்துக்குட்டிங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த ஆன்லைனை பார்த்து எனக்கு பிராண்டு தான் வேணும், ஜுக்கி தான் வேணும், பிரதர் தான் வேணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு எப்படி சார் நம்ம புரிய வைக்கிறது? இது ஒரு நல்ல கேள்விதான். அவங்க கேட்கும் போது சிரிப்பா தான் இருக்கும். நீங்க நம்மளுடைய இம்போர்ட் மிஷின் ஆகட்டும், ஜாக்கு, ஜுக்கி, பிரதர், நம்ம எம்ஆர்எஸ் ஜுக்கி எல்லாமே வந்து பிராண்டட் சைனால இருந்து தான் வருது. எல்லாரும் ஒரே இடம் தான், சேகம் ஒரு இடம் தான், தலையும் ஒரு இடம் தான். அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு போட்டுக்கிறாங்க. எப்படி பிரதர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டுக்கிறான், ஜுக்கி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டுக்கிறான்,
போட்டுக்கிறாங்க, ஜாக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போடுறாங்க. அது மாதிரி நம்மளுடைய 35 வருஷமா இருக்கும், நம்மள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டுக்கிறோம். ஆமா இப்ப இவங்க சொல்றது காமெடியா இருக்கு. வரது எனக்கு பிராண்டட் வேணும் அப்படின்னு. சரி, பிராண்டட் வாங்கிட்டாங்க ஜுக்கி. அது பாத்தீங்கன்னா 44,000 ரூபாய். ஆனா நம்ம மிஷினை 2 வாங்கலாம். 2 புத்திசாலி அதனாலதான் எக்ஸ்போர்ட்டியோ டைலரோ இவங்க எல்லாம் நம்ம மிஷின் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பயிற்சி எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த உஷா வாங்கு, மெரிட் வாங்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதுல யூடியூப்ல பார்த்துட்டு ஜாக் வாங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சர்வீஸ் எல்லாம் கிடையாது. ஸ்டாக் இருக்கு, ஆனா ஒரு வாரம் கழிச்சு வந்து நிற்பாங்க. நம்ம உடனே பண்ணிக்கலாம் எந்த பிராண்டா இருந்தாலும். இன்னொன்னு வந்து அவங்க நான் பிராண்டட் மிஷின் தான் வேணுன்றாங்க. சரி, சுக்கி வாங்கிட்டாங்க, ஜாக் வாங்கிட்டாங்க, பிரதர் வாங்கிட்டாங்க, பிராண்டட் சர்வீஸ் பண்றதுக்கு என்ன பிராண்டட் மெக்கானிக் சைனால அந்த ஏரோப்ளைன் ஃபிளைட் டிக்கெட் போட்டா கூட்டம் போயிடுவாங்க. நம்ம தான் பண்ணி தருவோம். எங்க வாங்கினாலும் நம்ம கிட்ட தானே வராங்க சர்வீஸ் பண்ண. ஆமா நம்ம சார். தானே பண்ணி தரோம். எவ்வளவு விஷயம் வந்து வெளியில வாங்கிட்டோம்னு தெரியாம எனக்கு வந்து அங்க மிஷின் நல்லா அதான் கூப்பிட்ட நேரத்துக்கு வர மாட்டேன்றாங்க. நம்ம கிட்ட டீம் வந்து தலையை பண்ணிட்டு போறாங்க. போறாங்க. அது புரிய மாட்டேங்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷினை வாங்கிட்டு போய் எங்க போட போறாங்க கடையை? சென்னையோ சென்னை, ஆமா சார். ஒரு இடத்துல போட போறாங்க. அங்க வேலை தரவங்க யார் தர போறாங்க? அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் தான். அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் அதே மாரி நான் பிராண்டட் சட்டை எனக்கு ராயல் தான் வேணும், பின்னி தான் வேணும், நான் அந்த மாரி தான் போடுவேன். அப்ப அவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? கண்டிப்பா சார். எப்படி ஒரு 20,000 ரூபாய் கடை வாடகை, ஒரு 30,000 ரூபாய் மிஷினை வாங்கிட்டு நான் நல்லா தைக்கிறேன்னு சொல்றாங்க. நான் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 145 மிஷின் வர வைக்கிறேன். ஒரு மிஷின் வாங்குறவங்களே இவ்வளவு நோண்டுறாங்கன்னா நான் 140 மிஷின் ஒரு கண்டெய்னர் வர வாங்குறேன்னா அப்ப மிஷின் நான் எவ்வளவு குவாலிட்டியா பார்த்து வாங்கியிருப்பேன்? அதை வந்து திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, வாங்கிட்டு போறாங்க. அதனால 10 பேர்ல 8 பேர் நம்ம எம்ஆர்எஸ் வாங்கிக்குவாங்க. 2 பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கேட்கறது தான் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம மிஷினை நம்ம ஓவரா புகழ்ந்துக்கிறோம், பில்டப் பண்ணிக்கிறோம், தப்பா எடுத்துப்பாங்க. அவங்க கேட்கறத கொடுங்க, நம்ம மிஷினை பத்தி சொல்றத சொல்லுங்க. ஓகே சார், சரிங்க சார். ஸோ எங்ககிட்ட வந்து காஜா பட்டனும் இருக்கு, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி கிரே கலர் காஜா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 ரூபாய் செட்டு வரும். இந்த மிஷின் இருக்கு. இதுலயே பார்ட்டாக்கு இருக்கு. சில பேர் பாக்கெட்ல சைட்ல வந்து நல்லா குறுக்கடிக்கணும், பார்ட்டாக்கு வேணும்னா மேனுவல் இருக்கு. அது என்ன ஒரு 12,000 ரூபாய் தான் அதோட ரேட்டு. அப்புறம் ஜுக்கி காஜா பட்டன் இருக்கு. ஜுக்கிலேயே வந்து உங்களுக்கு 781 இருக்கு, 780 இருக்கு. அது இன்னும் காஜா செட் பண்ணல, ஆனால் பட்டன் 2 செட்டிங் ரெடியில இருக்கு. இல்லை எனக்கு காஜா ஜுக்கி வேண்டாம், எனக்கு பிரதர்ல பைபர் வேணும்னு சொல்லுவாங்க. பைபர் இது வந்து 3 டென்ஷன், 1 2 3 டென்ஷன் வரும். இதுதான் வந்து லேட்டஸ்ட் பைபர்லயே இந்த மாதிரி அடையாளம்லாம் இருக்கும். 3 டென்ஷனு 814 மார்க் 2ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லேட்டஸ்ட் காஜா, பிரதர் காஜாலேயே அது நல்லா நீடித்து உடைக்கும். இதுக்கு ஜோடி வந்து பட்டன் நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. காஜாவும் பட்டனும் இன்னும் எடுத்துகிட்டு போனால் இன்னொரு 10 வருஷம் ஓட்டலாம். அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை காஜா பட்டன் சரி, காஜா பட்டன் நம்ம போடுறோம் புது கடையில், அது நம்ம பழசு வாங்குறத விட எங்களுக்கு புதுசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சா இந்த மாரி காஜா பட்டன் புதுசாக எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோடியை போட்டாக்கா, இந்த பட்டனும் இந்த ஜோடியும் போட்டால் 1,35,000 ரூபாய், 1 வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்றோம். அதுலேயே வந்து 2 volts அடிக்கணும், கிராஸ் அடிக்கணும், மல்டி பர்பஸ் மோட்டரும் வந்து எலக்ட்ரானிக் மோட்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா இது வந்து செட்டு 155. இதுவும் 1 வருஷம் வாரண்டி. நல்லா இருக்கும். புதுசா கடை போடுறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். இந்த மிஷின் காட்டும் பாருமா அப்படியே. இதோட மோட்டர்லாம் எலக்ட்ரானிக் மோட்டரு. 2 தையல் அடிக்கலாம், இன்ட்டு தையல் அடிக்கலாம், மைனஸ் தையெல்லாம் அடிக்கலாம். இந்த மாதிரி கோட்டு தையிலே எல்லாமே பண்ணலாம். இதுல வந்து ஒன்லி 11 இல்லை கிராஸ் மட்டும் தான் அடிக்கலாம். இந்த பட்டன்ல எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இது புதுசு தான். உங்களுக்கு 145 இருந்து இருக்கு. வேணுன்றவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை தவிர ஆர்டர் கடைக்கு இந்த செகண்ட் ஹேண்ட்ல எம்மிங் மிஷின் கேட்பாங்க. எம்மிங் மிஷினும் இருக்கு. அது வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இங்கே சிங்கிள் நீடிலு, காஜா பட்டனு, அது தவிர ஓவர்லாக் ஒரு டைலர் கடைக்கோ இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் சின்னதாக கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை பெரிய கார்மெண்ட் நடத்துறதுக்கோ தேவையான ஓவர்லாக்கு 4 thread 5 thread 3 thread ஃபேட் லாக்கு, கன்சாயி, எட்ஜி கட்டரு, செயின் லாக்கு, டபுள் நீடிலு, ரிவிட் பட்டன், ஸ்னாப், எம்மிங்னு எல்லா மிஷினும் எங்ககிட்ட இருக்கு. நீங்க எங்ககிட்ட விசிட் பண்ணாக்கா ஒரே இடத்துல எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு மிஷின்லாம் இருக்காது, ஒன்னொன்றையும் நிறைய இருக்கும். செக் பண்ணி வாங்கிக்கலாம். எங்ககிட்ட வந்து ஜிக்ஜாக் கூட இருக்கு, இம்போர்ட் ஜிக்ஜாக்கு. இதுல 20 விதமான தையல் அடிக்கலாம், பீக்கோ அடிக்கலாம், எம்ப்ராய்டு போடலாம். அப்புறம் எட்ஜி கட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷேடல் டிச், தையல் விட்டு விட்டு மாதிரி ஒரு விழணும், ஒரு டிசைன் தையல் போடணும்னா ஷேடல் டிச் இருக்கு. இது ரிப் கட்டிங், திருப்பூர்காரங்க யூஸ் பண்றது. ஸ்னாப் பட்டன், ரிவிட்டு, அது கிட்டத்தட்ட 1 லட்சம் டைப்பு பட்டன் அதுல அடிக்கலாம்.
இதே மாதிரி ஃபீடா ஃபார்ம் இருக்கு. ஃபீடா ஃபார்ம் பாருங்க, ஃபுல்லா ஒரு 10 ஃபீடா ஃபார்ம் ஒரே வரிசையா வச்சிருக்கிறோம். 10,000 ரூபாயில இருந்து எங்ககிட்ட ஃபீடா ஃபார்ம் இருக்கு. ஹெவி ஃபீடா ஃபார்ம் கூட இருக்கு எங்ககிட்ட ஜீன்ஸ் தைக்கிறது. சில பேர் எலக்ட்ரானிக் மிஷின்ல எனக்கு ஒரிஜினல் ஜப்பான் தான் வேணும்னுவாங்க. அந்த ஒரிஜினல் ஜப்பான் எங்ககிட்ட ஒரு 30-40 மிஷின் இருக்கு. பிரதர் பாத்தீங்கன்னா இந்த மாடல் சூப்பரா இருக்கும். இது லேட்டஸ்ட் மாடலு. இது பாத்தீங்கன்னா புது மிஷின் உங்களுக்கு 55,000 ரூபாய்க்கு மேல விற்கிது. எங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா 19,500 ரூபாய், 1 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம். இது போல 30-40 மிஷின் இருக்கு, பார்க்கலாம். இல்ல எனக்கு ஜுக்கி தான் வேணும்னு சொன்னாக்கா, சில பேர் எனக்கு ஜுக்கி தான் வேணும்னா ஜுக்கியும் இருக்கு. ஜுக்கிலையும் பாத்தீங்கன்னா இது வந்து பவர் சேவ் மோட்டர் மாதிரி டைரக்ட் டிரைவ் மோட்டர் தான். இது முன்ன மாதிரி கீழே பெரிய மோட்டர் வரும், அது கிடையாது. இது பவர்லாம் மிச்சம் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி மிஷின் ஜுக்கியும் இருக்கு. இதுவும் ஒரு 50 மிஷின் கிட்ட இருக்கு. இதுவும் தரலாம். இந்த சைனா மிஷின் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜப்பான் மிஷின் வாங்கினா நீடித்து உழைக்கும். 5 மிஷின் 10 மிஷின் யூனிட் போடுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஏன்னா இது ஆட்டோ ட்ரிம்மர் வேற, குறுக்கடிக்கிற ஸ்பெஷல் இருக்கு, நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கு. இதனால இது இந்த மாதிரி ஜப்பான் மிஷின் ஒரிஜினல் வேணும்னாலும் அது எங்ககிட்ட இருக்கு. வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க.